கல்கி அவதாரம் என்பது முகமது நபிகள்தான் என்று ஏற்கனவே ஒரு தெளிவான விழியம் செய்திருந்தேன். பல அரிய செய்திகளை உள்ளடக்கிய அந்த விழியம் மிக 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 முக்கியமான விழியம். அதை மீண்டும் ஒருமுறை பார்க்க வேண்டுகிறேன். அந்த விழியத்தின் இணைப்பை விவரண பெட்டகத்தில் கொடுத்துள்ளேன். அந்த விழியத்தில் கல்கி அவதாரம் என்பது இந்தியாவில் நுழையவிருந்த இஸ்லாமியரை ஏமாற்றி தம்மை தற்காத்து கொள்ள பிராமணன் சொன்ன கட்டுக்கதை என்றும் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது அனைத்து அவதாரங்களுக்கும் இரண்டு முகங்கள் உண்டு என்றும், ஒன்று நமக்கானது என்றும் மற்றொன்று யூத பிராமணனுக்கானதென்றும் ஐயமில்லாமல் நிறுவிவிட்டோம். எனவே யூதர்கள் கொண்டாடும் கல்வி அவதாரம் உண்மையிலேயே யார், அவனின் உண்மையான மூலம் என்ன என்பதைத்தான் இந்த விடயத்தில் பார்க்கப் போகிறோம். பிராமணர்கள் தங்களின் மூதாதையரை வழிபடத்தான் தசாவதாரங்கள் என்ற கோட்பாட்டையே ஏற்படுத்தினார்கள் என்பது இப்போது நாம் உணரும் புதிய உண்மை. அந்த வகையில் கல்கி என்பவன் இனிமேல் வரப்போகின்றவன் அல்ல, ஏற்கனவே இங்கு வந்து கலகம் செய்தவன்தான் அவன். எனவே கலியுகம் முடியும் போது இங்கு வந்து கலகம் செய்து தீமையை விரட்டப் போகின்றவன் அவன் அல்ல. அப்படி அவர்கள் சொன்னது முஸ்லிம்களை ஏமாற்றவும் கல்கி அவதாரத்திற்காக ஒரு பொய்க்காரணம் கற்பிக்கவும் தான். கலியுக சூத்திரதாரிகளே யூதர்கள்தான் எனும்போது தாங்கள் கோலோச்சும் யுகமாகிய கலியுகத்தை அழிக்க ஒருவன் வருவான் என்று யூதர்களே சொல்வார்களா என்ன? இல்லவே இல்லை. ஆக கல்கி என்பவன் ஏற்கனவே இங்கு வந்து கலகம் செய்தவன்தான். அவன் யார் என்று பார்ப்பதற்கு முன்பாக அவனை பிராமணர்கள் இன்று எப்படி வழிபடுகின்றனர் என்று பார்க்க வேண்டும். கல்கி கலகம் செய்ய வந்தவன் அல்லவா? நமது கடவுளரில் கலகம் செய்பவனாக காண்பிக்கப்படுபவன் யார்? நாரதன் தானே? ஆமாம், நாரதனைத்தான் கல்கி அவதாரமாக வழிபடுகின்றனர். கடல் வழி வந்தேறியவன் கூர்ம அவதாரமாக வணங்கப்படுகிறான். பிரளய நீரில் கப்பல் கட்டி மிதந்து தப்பித்தவன் மச்ச அவதாரமாக வணங்கப்படுகிறான். இலங்கை தமிழரை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க வந்தவன் வராக அவதாரமாக வணங்கப்படுகிறான். அதே போல கலகம் செய்ய வந்தவன் அதற்குரிய அடையாளத்தோடுதானே வழிபடப்படுவான். அதன்படி ஏற்கனவே இங்கு கலகம் செய்ய வந்தவன்தான் இன்று கலகம் செய்யும் நாரதனாக வணங்கப்படுகிறான். நாரதன் பாத்திரம் குறிக்கும் அந்த வரலாற்று யூதன் செய்த கலகம் என்னவென்று பிறகு பார்ப்போம். நாரதனை கலகம் செய்பவனாக இவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள்? அதற்கு அவர்கள் நமது தெருக்கூத்திலிருந்துதான் சமிக்ஞை எடுத்துக்கொண்டனர். ஒரு புராண கதையை சொல்லும்போது கதையின் பாத்திரங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தவும், கதையின் பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ஒன்றுக்கொன்று அறிமுகப்படுத்தவும், கதையில் நகைச்சுவையை சேர்க்கவும், கதையின் காட்சிகளை பிணைத்து அதாவது கட்டி வழிநடத்துபவன் கட்டியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். இன்றைய சினிமா ஃபார்முலாவில் கட்டியக்காரனை படத்தொகுப்பாளர் அதாவது எடிட்டரோடு ஒப்புமை செய்து பார்க்கலாம். இவர்தானே காட்சிகளை வெட்டி ஒட்டுபவர். ஆக நமது தெருக்கூத்தில் வரும் கட்டியக்காரன் பாத்திரத்திற்கு இணையானதுதான் இந்து புராண புரட்டு கதைகளில் வரும் நாரதன். பிராமணர்கள் நமது மெய்யான ஆன்மீகத்தை சிதைத்து கன்றாவி கதைகளை சொன்னார்கள் அல்லவா? அந்த கதைகளில் கட்டியக்காரனாக வருபவன்தான் நாரதன். கடவுளின் பெயரால் மக்களுக்குள் ஒழுங்கினத்தை விதைக்க, கடவுளருக்குள் கலகம் உண்டாக்கி, அவர்களை அற்ப மானுடர்கள் போல சண்டையிட வைத்து, அவர்களை தரம் தாழ்த்தி, அந்த சண்டையின் விளைவாக ஏதோ நல்ல விளைவோ அரிய தத்துவ விளக்கமோ கிடைப்பது போல போலியாக சித்தரித்து யூத பிராமணனது மறைமுக அஜெண்டாவை நிறைவேற்றுபவன்தான் நாரதன். இப்படித்தான் அவனை கலகக்காரனாக கட்டமைத்தனர். சரி, அவனுக்கு நாரதன் என்ற பெயர் எப்படி வந்தது? பிராமணர்கள் சொல்லும் புராண கதைகள் அனைத்துமே கப்சா தானே. அதை குறிக்கும்படித்தான் நாரதனுக்கு கப்சா விடுபவனாக பெயர் சூட்டப்பட்டது. நா பிளஸ் ரதம், நாரதம், நாரதன். நா என்றால் நாக்கு, ரதம் என்றால் தேர் அல்லது வண்டி. அதாவது வாயாலேயே வண்டி ஓட்டுபவன்தான் நாரதன். அதாவது உண்மையில் வண்டியே இல்லாதவன் தான் வண்டி ஓட்டுவது போல தனது வாயால் வண்டி ஓட்டும் சத்தங்களை எழுப்பி யாரையாவது ஏய்த்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பொய்யன்தான் நாரதன்.
இன்றைய மொழியில் சொல்ல வேண்டுமானால் அவன் ரீல் விடுபவன். யூதர்கள் உண்மையை மறைமுகமாகச் சொல்லும் வழமை கொண்டவர்கள் என்பதைத்தான் நாம் அறிவோமே. பன்றி சாணி நக்குவதால் அதை சாணக்கியன் என்றது போலத்தான் ரீல் விடுபவனை நாரதன் என்றது. சரி, இப்போது நாரதன் எந்த வரலாற்று யூதனை குறிக்கின்றான், அந்த யூதன் செய்த கலகம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதை அறிய வேண்டுமானால் நாரதனின் வடிவத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நாரதன் சந்நியாசி வடிவமும் ஒரு கையில் தாளமும் கழுத்தில் தம்பூரமும் கொண்ட இசைக்கலைஞனாக காண்பிக்கப்படுகிறான். சமஸ்கிருத இலக்கியங்கள் எழுதப்பட்ட 5ஆம் நூற்றாண்டிலேயே இவனுக்கு வடிவம் கொடுக்கப்பட்டு விட்டது. யாரை கருத்தில் கொண்டு இவனுக்கு இந்த வடிவம் கொடுக்கப்பட்டது? தம்பூரம், வீணை ஆகியவற்றை உருவாக்கிய இசைக்கலைஞனான ராவணனை கொண்டுதான் இவனுக்கு வடிவம் கொடுக்கப்பட்டது. ராவணனின் இசை மீது யூதர்களுக்கு அவ்வளவு காழ்ப்பு. அந்த இசையை தமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இவர்களின் இலக்கு. அதனால்தான் பரசுராமனும் அவனது வம்சாவழிகளும் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை தமிழரின் இசை நூல்களையெல்லாம் தமது அதிகாரத்தால் பறித்து உடுப்பிக்கு எடுத்துச் சென்று அதை பயிலத் தொடங்கி அதை பயில 1000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு 15ஆம் நூற்றாண்டில்தான் அது கர்நாடக இசையாக, யூதனின் இசையாக வெளியாகியது. அதை சாதித்தவர்களில் முதன்மையானவன்தான் புரந்தரதாசன் என்ற இசைக்கலைஞன். இவனே கர்நாடக இசையின் பிதாமகனாக சொல்லப்படுகிறான். இப்படி ஒரு திட்டம் இருந்ததால்தான் இராமாயணம் எழுதிய 5ஆம் நூற்றாண்டிலேயே அகலிகை மோட்சம் என்ற குட்டி கதை இராமாயண கதையோடு சேர்க்கப்பட்டது. அகலிகை மோட்சம் பற்றிய விழியம் பாருங்கள். நாரதனின் அவதாரமாக பிறந்தவனாகத்தான் புரந்தரதாசன் குறிக்கப்படுகிறான். அப்படியானால் புரந்தரதாசன்தான் கல்கியா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, 5ஆம் நூற்றாண்டிலேயே கல்கியின் அவதாரமாக நாரதன் உருவாக்கப்பட்டான் எனும்போது 15ஆம் நூற்றாண்டுக்காரனாகிய புரந்தரதாசன் எப்படி கல்கியாக இருக்க முடியும்? ஆனால் கல்கியை அடையாளம் காட்டுபவனாக புரந்தரதாசன் திட்டமிட்டு பெயரிடப்பட்டான். எப்படி என்கிறீர்களா? புரந்தரதாசனின் இயற்பெயர் சீனிவாச நாயக்கா. இவன் ஒரு மாதவா பிராமணன். இவன் இசை கற்று பாடத் தொடங்கியவுடன் தன்னை ஹரிதாசன் என்று அழைத்துக் கொள்கிறான். பிறகு இவன் வியாசதீர்த்தா என்ற மாதவா பிராமண சந்நியாசியிடம் தீட்சை பெற்றபோது அவன் இவனுக்கு புரந்தரதாசன் என்ற பட்டப்பெயரை கொடுக்கிறான். இங்குதான் ஒரு ரகசியம் உள்ளது. புரந்தரா என்றால் நகரத்தை அழித்தவன் என்று பொருள் சொல்கிறான் பிராமணன். புறம் என்றால் நகரமாம், தரா என்றால் அழித்தலாம். அதாவது புரந்தரா என்றால் நகரத்தை அழித்து தரைமட்டமாக்கியவன் என்று பொருள். புரந்தரதாசா என்றால் நகரத்தை அழித்து தரைமட்டமாக்கியவனின் தாசன் என்று பொருள். சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு உண்மையான சந்நியாசி தனது மாணவனுக்கு இப்படி ஒரு பட்டப்பெயரை கொடுப்பானா? இல்லை, கொடுக்கவே மாட்டான். எனவே இந்த பட்டப்பெயருக்கு பின்னால் ஒரு ரகசியம் உள்ளது. நாரதனின் அவதாரமாக கருதப்படும் சீனிவாச நாயக்கா என்ற இயற்பெயர் கொண்ட இசைக்கலைஞன் இப்போது நகரத்தை அழித்து தரைமட்டமாக்கியவனின் தாசன் என்ற பொருளில் புரந்தரதாசன் என்று பட்டம் சூட்டப்படுகிறான். இதன் மூலம் நாரதனுக்கும் புரந்தரதாசன் என்பதுதான் பட்டப்பெயர் என்பதை மறைமுகமாக சொல்கிறான் யூதன். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாரதனாக அவதாரம் கொண்ட கல்கி என்பவன் ஒரு காலத்தில் நகரத்தை அழித்தவன். அவன் செய்த முதன்மை கலகம் என்பது நகரங்களை அழித்ததுதான். எந்த நகரங்களை அழித்தான்? சிந்துவெளி நகரங்களைத்தான். இதற்கு என்ன ஆதாரம்? இராமாயணம்தான். இராமாயணத்தில் தாடகை வதம் என்ற கதைப்பகுதி உள்ளது. மாரீசன், சுபாகு ஆகிய அரக்கர்களின் தாய்தான் தாடகையாம். இந்த மாரீசன், சுபாகுதான் விஸ்வாமித்திரனின் யாகங்களுக்கு இடையூறு செய்தவர்கள். இவர்களை அழிக்கத்தான் விஸ்வாமித்திரர் ராம லக்குமணனை அழைத்து வருகிறார். இந்த தாடகையின் முதற் கணவன் சுண்டா. அவன் இறந்த பிறகு அவளது இரண்டாம் கணவனாக சொல்லப்படுபவன்தான் சுமாலி. விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணனை அழைத்து கொண்டு தான் வேள்வி செய்யும் இடத்திற்கு தாடகை வசித்த காட்டை தாண்டி செல்லும் போது தாடகையை அழிக்கச் சொல்கிறார். அதன்படி தாடகையை ராமன் அழித்தான் என்று இராமாயணம் சொல்கிறது.
அது மட்டுமல்ல, ராமனின் சுபகீர்த்திகளில் ஒன்றாக தாடகை வதம் பெருமையாக பேசப்படுகிறது. அந்த தாடகை வதம் என்பதுதான் நகரங்களை அழித்தது, அதாவது சிந்துவெளி நகரங்களை அழித்தது என்று பொருள். எப்படி என்கிறீர்களா? உண்மை என்னவென்றால், தாடகை என்பது பெண்ணல்ல, அது ஒரு நீர்த்தேக்கம். தடாகம் என்றால் நீர்நிலைதானே. தடாகம்தான் தாடகம் என்று நமக்கு எளிதில் புரியா வண்ணம் மாற்றி சொல்லப்பட்டது. இதற்கு மேலும் ஆதாரம் உள்ளதா? ஆம், அவளின் கணவன் சுண்டா என்பது உண்மையில் குண்டானைத்தான் குறிக்கிறது. நீரை தேக்கி நீருக்கு அரணாக இருப்பது குண்டான்தானே. குண்டான்தான் சுண்டா என்று நமக்கு எளிதில் புரியா வண்ணம் மாற்றி சொல்லப்பட்டது. என்னங்க, இப்படியெல்லாமா இருக்கும் என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது என்றுதான் பிராமணன் இன்னும் ஒரு சமிக்ஞையும் கொடுத்துள்ளான். தாடகையின் கணவன் சுண்டாவை அகத்தியர் அழித்து விடுகிறாராம். அதன் பிறகு தாடகை சுமாலி என்பவனை கணவனாக கொள்கிறாளாம். சுமாலி என்பதன் பொருள் என்ன? சு வாளி. சு என்றால் உயர்ந்த அல்லது பெரிய என்று பொருள். அதாவது சுமாலி என்றால் பெரிய வாளி என்று பொருள். வாளியும் நீரை தேக்கும் கொள்கலம்தானே. ஆக குண்டானை குறிக்கும் சுண்டா, வாளியை குறிக்கும் சுமாலி என்பவர்கள் தாடகம் எனும் தடாகத்தின் அணைக்கட்டைத்தான் குறிக்கின்றனர். இங்கு தாடகைக்கு சுண்டா, சுமாலி என்று 2 கணவன்மார்கள் சொல்லப்பட்டுள்ளதால் கல்கி யூதன் உண்மையில் 2 அணைகளை உடைத்திருப்பான் என்று கருதுகிறேன். ஆக ராமன் தாடகையை வதம் செய்தான் என்பதற்கு அணையை உடைத்தான் என்றுதான் பொருள். அணையை உடைத்தால் என்னவாகும்? அணையின் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்களின் வாழ்விடங்களான நகர்ப்புறங்களில் அணையின் வெள்ளம் புகுந்து அந்த நகரங்களை தரைமட்டமாக்கும் அல்லவா? அதுதான் ஐயா புரந்தரா என்பது. சரி, தாடகை வதம் என்பது அணையை உடைத்ததுதான் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது சிந்துவெளி அணைதான் என்று எப்படி சொல்வீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். இந்திய நிலப்பரப்பிலேயே அழிக்கப்பட்ட நகர நாகரிகமாக அறியப்படுவது சிந்துவெளி மட்டும்தான். அதனால்தான் புரந்தரா என்பது சிந்துவெளியை அழித்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இதற்கு மேலும் ஆதாரமாக சிந்துவெளி அணையை ஆரியர் உடைத்தனர் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் சொல்லியுள்ளார். தாடகை வதம் பற்றி நண்பர் அருண் பிரசாத்திடம் நான் விவரித்துக் கொண்டிருந்த போது சிந்துவெளி அழிப்பு பற்றி நேரு சொன்ன செய்திகளை தூர்தர்ஷன் பாரத் ஏ கோச் என்ற ஒரு தொடரின் ஒரு பகுதியாக வெளியிட்டதென்று அந்த காட்சிகளை அவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த சில காட்சிகளை மட்டும் அடுத்த விடயமாக வெளியிடுகிறேன். ஆக தாடகை வதம் என்று ராமாயணம் சொல்வது சிந்துவெளி அணை உடைப்புத்தான். ஆக சிந்துவெளி நகர நாகரிகம் அழிந்ததால்தான் அணையை உடைத்தவன் புரந்தரா எனப்பட்டான். ஆனால் தாடகையை உண்மையில் வதம் செய்தவன் புரந்தரா எனப்படும் கல்கி தானே ஒழிய ராமன் இல்லை. இது ராமன் காலத்தில் நடக்கவும் இல்லை. காலங்காலமாக யூதர்களின் சாகசங்களாக நிகழ்ந்த அனைத்தையும் வரலாற்றை தக்க வைக்கும் நோக்கில் 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சமஸ்கிருத ராமாயணத்தில் ராமனின் பெயரால் சொல்லியுள்ளனர். அவ்வளவே. அந்த வகையில் தாடகை வதமான சிந்துவெளி அழிப்பு என்பது 3800 ஆண்டுகளுக்கு முன்புதான் நிகழ்ந்ததே ஒழிய அது ராமாயண காலத்தில் நிகழவில்லை. யூதர்களின் பூர்வீக பூமியான கசார் பகுதியிலிருந்து பாபிலோனியா வந்த யூதர்களில் ஒரு பிரிவினர் கங்கை நதி சமவெளிக்கு பிழைப்பு தேடி பயணப்படுகிறார்கள். ஆரியர்களான யூதர்கள் ராமன் காலத்திலிருந்தே சிந்துவெளிக்கு வணிகம் செய்ய வந்து அங்கு பல வகையான அக்கிரமங்களையும் செய்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். இதை குறிக்கும்படி மேற்குறிப்பிட்ட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் ஜவஹர்லால் நேரு அவர்களே ஆரியர்களை காட்டு மிராண்டிகள் என்று தெளிவாக எழுதியுள்ளார். இந்த வரலாற்றின் படிப்பினையால் சிந்துவெளி வழியாக கங்கை சமவெளிக்கு செல்ல கும்பலாக நுழைந்த ஆரியர்களை உள்ளே விட மறுக்கின்றனர் சிந்துவெளி மக்கள். இதனால் சினம் கொண்ட யூதர்கள் அவர்களை பழிவாங்கும் விதமாக வடக்கு புறமாக பயணித்து சிந்து நதிகளின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பெரிய அணைக்கட்டை உடைத்துவிட்டு கைபர் கணவாய் வழியாக கங்கை சமவெளியை அடைந்தனர். இவர்கள் யூதர்கள் என்பதை குறிக்கும் விதமாக யூத ஆரியர்களின் பூர்வீக பகுதியாகிய நார்டிக் பகுதியை குறிக்கும்படி கல்கி
வெண்குதிரையில் வந்ததாக காட்டப்படுகிறான். நார்டிக் என்ற பகுதி வெண்பனியை குறிக்கும்படித்தான் நார் என்ற நீரின் மூலம் நார்டிக் என்ற பெயரை பெற்றது. இஸ்ரேலிலிருந்து கடல் வழி வந்த தன்வந்தரி கூர்ம அவதாரமாக காட்டப்பட்டான். நார்டிக் பகுதியைச் சேர்ந்த யூதர்கள் குதிரையின் மீது தரைவழியாக வந்து சிந்துவெளி நகர நாகரிகத்தை அழித்துவிட்டு கைபர் கணவாய் வழியாக வட இந்தியா வந்ததைத்தான் வெண்குதிரையில் வாளோடு வந்தவனாக கல்கி காட்டப்படுகிறான். அவனது அவதாரமாக சித்தரிக்கப்பட்டவன்தான் ராவணன் உருவம் தரித்த நாரதன். சிந்துவெளி அணை உடைப்பால் ஒட்டுமொத்த சிந்துவெளி நாகரிகமே அழிந்தொழிந்தது. ஆக ஆரியர் கூட்டம் இந்தியாவில் நுழையும் போது சிந்துவெளி அழிக்கப்பட்டதால்தான் சிந்துவெளி அழிந்த காலமும் ஆரியர் வந்த காலமும் ஒன்றாக உள்ளது. இந்த சிந்துவெளி நகர நாகரிகத்தைத்தான் புறம் என்றும் அதை தரைமட்டமாக்கியதைத்தான் தரா என்றும், அதனால் சிந்துவெளியை அழித்த கலகக்காரனுக்கு புரந்தரா என்ற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டது. கலகக்காரனான அந்த புரந்தரனின் அவதாரமாகத்தான் நாரதன் என்ற கற்பனை மாந்தன் 5ஆம் நூற்றாண்டிலேயே புனையப்பட்டான். அந்த கற்பனை மாந்தனான நாரதனின் அவதாரமாகத்தான் 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கர்நாடக இசைக்கலைஞனான சீனிவாச நாயக்கா போற்றப்பட்டான். அதனால்தான் நாரதனின் பாத்திர படைப்பை நன்கு அறிந்திருந்த வியாச தீர்த்தி என்ற பிராமண சந்நியாசி நாரதனின் அவதாரமாக கருதப்பட்ட சீனிவாச நாயக்காவிற்கு புரந்தரதாசன் என்ற பட்டத்தை கல்கியை மறைமுகமாக குறிக்கும்படி வழங்கினான். அணையை உடைத்து பிரளயத்தை உருவாக்கி சிந்துவெளியை அழித்ததால் புரந்தரா என்பவன் கலகம் செய்த கல்கிதானே. அவன்தானே நாரதனாக புனையப்பட்டான். நாரதன் கலகம் நல்லதில் முடியும் என்று பிராமணன் சொல்லுவான். அது எவ்வளவு பெரிய பொய்! நாரதன் கலகத்தால் சிந்து சமவெளியே முற்றாக அழிந்ததே. ராவணனின் அடையாளத்தில்தான் புரந்தரனாகிய நாரதன் புனையப்பட்டான் என்று முன்பு சொன்னோம் அல்லவா? யூதர்களின் அடிப்படை குணம் என்னவென்றால், தங்களிடம் இல்லாதது மற்றவர்களிடம் இருந்தால் அதை அழித்து விடுவார்கள். அதன் பிறகு முடிந்தால் அதை தன்மையப்படுத்தி தமதாக்கிக் கொள்வார்கள். நாடோடிகளான அவர்களிடமில்லாத நகர நாகரிகம் சிந்துவெளியில் இருந்தது. அதை அழித்தார்கள். பிறகு அம்மக்களின் இசையை தன்வயமாக்கிவிட முடியும் என்பதால் ஆக்கிவிட்டோம் என்பதை குறிக்க ராவணனின் தோற்றத்தை எடுத்தார்கள். ராவணனின் தோற்றத்தை நாரதன் எடுத்ததன் உட்பொருள், ராவணா, உன்னை வெற்றி கொண்டு விட்டோம் என்பதுதான். அப்படியானால் இசைக்கலைஞரான ராவணனுக்கும் சிந்துவெளிக்கும் உள்ள தொடர்பை யூதர்கள் அறிந்து வைத்துள்ளனர் என்று பொருள். சிந்துவெளி மக்கள் இலங்கை மக்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களை தனது காலத்தில் ஆண்டவனும் ராவணன்தான். இந்த புரிதலை யூதர்கள் எப்படி வெளிப்படுத்தினர்? தாடகைக்கும் ராவணனுக்கும் உள்ள தொடர்பு மூலமாக. இராமாயணத்தில் தாடகியின் பேரனாக ராவணன் குறிக்கப்படுகிறார். ராவணனுக்கு முன்பே சிந்துவெளியில் அணை இருந்ததா என்பது நமக்கு தெரியாது. அப்படி இருந்திருந்தால்தானே தாடகை ராவணனின் பாட்டியாக இருக்க முடியும். எனவே உண்மையில் தாடகை ராவணனின் பாட்டியா, இல்லை ராவணன் தாடகையின் தாத்தாவா என்பது நமக்கு தெரியவில்லை. சிந்துவெளி அணை ராவணன் காலத்தில் கட்டப்பட்டிருந்தால் தாடகையை ராவணனின் மகள் என்றும், அவர் காலத்திற்கு பிறகு கட்டப்பட்டிருந்தால் தாடகையை ராவணனின் பேத்தி என்றும் கருத முடியும். இராமாயண காலத்திற்கும் அணை உடைக்கப்பட்ட காலத்திற்கும் இடையில் ஏறத்தாழ 3500 ஆண்டுகள் இடைவெளி உள்ளதால் அந்த அணையை ராவணனின் பேத்தியாகத்தான் கருத முடியும். எப்படி இருப்பினும் ராவணனுக்கும் சிந்துவெளிக்கும் தொடர்பிருந்தது என்பதுதான் தாடகைக்கும் ராவணனுக்கும் உள்ள தொடர்பு மூலம் பிராமணன் சொல்லும் மறைமுகச் செய்தி. அதாவது சிந்துவெளியையும் ராவணன் ஆண்டிருக்கலாம் என்பதுதான் அது. சிந்துவெளியை ராவணன் ஆண்டார் என்பதற்கு இராமாயணத்தில் வேறு ஆதாரம் உள்ளதா? இந்த விடயத்திற்கான கட்டுரையை நான் தயாரித்து கொண்டிருந்த போது விஜயவர்மன் என்ற ஒரு நேயர் தானாக என்னை தொடர்பு கொண்டு ஒரு செய்தியை சொன்னார். பரதன் என்பது திருமால்தான் என்று நீங்கள் கூறியது போலவே ராவணனும் கூட பரதனாக காண்பிக்கப்பட்டிருக்கலாம் என்றார் அவர். ராவணனும் அகில இந்தியாவாகிய பாரதத்தை ஆண்ட அரசன் தானே. அதனால் ராவணனும் பரதன் தானே. இவரும் பரதன்தான் என்று நிறுவும் இன்னும் ஒரு சான்றும்
இராமாயணத்திலேயே உள்ளது என்றார் அவர். இராமாயணத்தில் பரதனின் தாய் கைகேயி, அதே இராமாயணத்தில் ராவணனின் தாயும் கைகேசிதான். இதுதான் பிராமணன் கொடுக்கும் க்ளூ என்றார் அவர். தம்பி விஜயவர்மன் சொன்ன இந்த கருத்தை நான் உடனே ஏற்றுக்கொண்டேன். ஆக பரதனின் பாத்திரத்தின் மூலம் திருமாலை மட்டும் யூதன் இழிவுபடுத்தவில்லை, ராவணனையும் சேர்த்துத்தான் இழிவுபடுத்தியுள்ளான். ஆக தம்பி விஜயவர்மன் சொன்னதிலிருந்து ராவணன் சிந்துவெளி உட்பட்ட பாரதத்தை ஆண்டுள்ளார் என்பது கூடுதலாக நிரூபணமாகிறது. மேலும் சிந்துவெளியில் யாழும் வீணையும் இருந்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. ஆக ராவணனின் பேத்தியாகிய தாடகையைத்தான் கல்கி வதம் செய்துள்ளான். சிந்துவெளியை அழித்து அவர்களின் இசைக்கலையையும் தனதாக்கிக் கொண்டான் என்பதின் அடையாளம்தான் கல்கியின் அவதாரமாகிய நாரதனுக்கு ராவணனது தோற்றத்தை கொடுத்தது. இதிலிருந்து ராவணனும் ராவணனின் இசையும் சிந்துவெளியை ஆண்டுள்ளது நிரூபணமாகியுள்ளது. எனக்கு செய்திகளை சொல்பவர்கள் அந்த செய்தியோடு தொடர்புடைய கடவுளரின் பெயர் கொண்டவராகவே உள்ளனர் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டுள்ளேன் அல்லவா? திருமாலின் வைகுண்டத்தின் வாயிற்காவலர்கள் என்று பிராமணன் விட்ட கப்சாதான் ஜெயனும் விஜயனும். இவர்கள் பிரம்மகுமாரர்களை உள்ளே விடாமல் தடுத்ததால் ஜெயன் திருதராஷ்டிரனாகவும் விஜயன் ராவணனாகவும் சபிக்கப்பட்டு பிறந்தனர் என்று யூதன் கதை கட்டினான் அல்லவா? இப்போது நான் இந்த விழியம் தயாரிக்கும் வேளையில் ராவணன் பெயர் கொண்ட விஜயவர்மன் ராவணன் பற்றிய செய்தியை எனக்கு சொன்னதும் நமது கடவுளரின் சித்தம்தானே. நான் செய்வதாக தெரிவதெல்லாம் நான் செய்யவில்லை, நமது கடவுளரின் திட்டத்தில் நான் ஒரு கருவிதான் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு சான்று. நாரதனின் தந்தையாக பிரம்மாவையும் தாயாக சரசுவதியையும் காட்டுகின்றனர். நமது தெய்வங்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 முகங்கள் கொடுத்துள்ளான் யூதன் என்று பார்த்தோம் அல்லவா? அதன்படி பிரம்மாவின் இன்னுமொரு முகம்தான் ஆப்ரஹாம். அவனது மனைவி சாராதான் சரசுவதி. அப்படியானால் புரந்தரனாகிய கல்கி என்பவன் ஆப்ரஹாம் சாராவின் மகனாக இருக்கலாமா? ஆப்ரஹாம் சாராவின் மகன் என்பது ஐசக் மட்டும்தான். அவன் இங்கு வந்திருக்க முடியாது. ஆனால் ஐசக்கின் பேரப்பிள்ளைகள் நிறைய பேர். இவர்களில் சிலர் இங்கு வந்திருக்கலாம். அப்படி பார்த்தால் பிரம்மா சரஸ்வதியின் கொள்ளு பேரன்தான் நாரதர் என்றாகிறது. அப்படி சொன்னால் நமக்கு பல கேள்விகளும் சந்தேகங்களும் வரும் என்பதால் பிரம்மா சரஸ்வதியின் மகனாகவே நாரதன் புனையப்பட்டான். ஹீப்ரு பைபிளில் சில்ட்ரன் ஆஃப் த ஈஸ்ட் என்ற பொருள் கொண்ட வாசகங்கள் ஏறத்தாழ 14 முறை வருவதாக சொல்கின்றனர். ஆனால் ஈஸ்ட் என்பது எதை குறிக்கிறது என்பதிலோ அந்த சில்ட்ரன் யார் என்பதிலோ பெரும் குழப்பம் உள்ளது. ஆனால் இந்த சில்ட்ரன் ஆப்ரஹாமின் வம்சாவழி என்பதில் ஆய்வாளர்களிடம் குழப்பமில்லை. நம்மூர் பிராமணர்களுக்கு அந்த சில்ட்ரன் யார் என்று நன்றாக தெரியும். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார்கள்.